அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அப்படி ஒவ்வொரு தோல்வியும் அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே எதற்காக போராடினோம்? எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பித்து பதவியை கைப்பற்றல். அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேரினைய பாவாணர். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம் வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவிருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். இதுதான் வரலாறுகளும் நிகழ்ந்திருக்கிற உண்மை. வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின்றி உயிரோடே இறந்தோம். இதற்கு இந்த அதிகாரம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கி விரையும். மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றையும், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த களமும் காலமும் எங்களுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளாக இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, உயர்ந்த கனவு. அரசாட்சியா குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்
உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. பகுத்து வகுத்து தந்த என் பாட்டன். கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது.